ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான சுவையான ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாழைப்பழத்தை பயன்படுத்தி வாழைப்பழ குழி பணியாரம் மற்றும் வாழைப்பழ தோசை தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸை செம்மையாக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். வாழைப்பழ குழி பணியாரமும் வாழைப்பழ தோசையும் ரெண்டுமே நம்ம ஒரே மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஆனாலுமே ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் வேரியேஷன், சின்னதாக ஒரு டேஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட்டுமே ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழ தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழ தோசை மற்றும் வாழைப்பழ குழி பணியாரம் செய்கிறதுக்காக 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த வாழைப்பழம் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு எந்த டைப் ஆஃப் வாழைப்பழம் இருந்தாலும், குட்டி குட்டி வாழைப்பழம் இருந்தாலும் இல்லை நேந்திரம் பழம் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வாழைப்பழத்தை இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பழுத்து போச்சுன்னு சொல்லி வாழைப்பழத்தை தூக்கி போட்டுற வேண்டாம். அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தோட தோலெல்லாம் நீக்கிட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழம், அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா அழுத்தமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் நம்ம மாவு சலிக்கிறதுக்காக ஜல்லடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து சலிச்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கோதுமை மாவு கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர். ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது இந்த கோதுமை மாவு எல்லாத்தையும் நம்ம சலிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அது மேலே இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இது கடையில் மில்லில் அரைச்சி வாங்கின மாவு. ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட இது கூட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டியை வச்சோ இல்லாட்டி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுத்ததாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே கெட்டியாக இருக்கும், அதனால் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்க்கும்போது ஒரே டைமில் மொத்தமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே பாருங்கள். இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணியாக பேட்டர் ரெடி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு திக்கான பேட்டர் தான் ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த டைமில் வெல்லமும் நல்லா கரைஞ்சி இந்த பேட்டரோட நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருந்தாக்கா நம்மளால் தோசை செய்ய வராது. அதனால் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இட்லிக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகணும். இட்லி மாவு அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இருக்க ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட குழி பணியார மற்றும் வாழைப்பழ தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் இருக்கும். அந்த 2 ஏலக்காயை சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக துருவின தேங்காயை சேர்த்துப்போம். இந்த ஸ்நாக்ஸுக்கு இந்த தேங்காய் தாங்க ரொம்ப கூடுதல் சுவையை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க இந்த தேங்காய். கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கோதுமை மாவு, வெல்லம், அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம், அது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பேட்டர் வேணும் நமக்கு. நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பேட்டர் வேணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த வாழைப்பழ தோசை மற்றும் வாழைப்பழ குழி பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குழி பணியார சட்டியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குழி பணியார சட்டி நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம நெய் எடுத்து எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பணியாரத்துக்கு நம்ம இந்த மாதிரி நெய் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நெய், ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த குழி பணியார சட்டியில் எல்லாத்துலேயும் நல்லா நெய்யை சேர்த்துட்டோம். இப்போ இந்த நெய்யெல்லாம் நல்லா உருகணும். உருகின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ குழி பணியார மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்து இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி குழி பணியாரம் செய்யும்போது ஃபஸ்ட் நம்ம அவுட்டர் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்துப்போம். அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம சென்டரில் வந்து மாவு சேர்த்துப்போம். ஏன்னா எப்போவுமே சென்டரில் குழி பணியார சட்டியில் நம்ம மாவு சேர்க்கும்போது சீக்கிரமே அது வெந்துடும். ஆனால் அவுட்டர் லேயரில் இருக்க குழி பணியாரெலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் அவுட்டர் லேயர் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அடுத்ததாக லாஸ்ட் நம்ம சென்டரில் இருக்கிறத ஃபில்லப் பண்ணோம்னா எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் நம்ம குழி பணியார சட்டியில் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அதனால நம்ம ஒரு மூடி போட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம்.
அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்போவுமே சென்டரில் நம்ம சேர்க்குற மாவு சீக்கிரமாகவே வெந்துடுன்னு. பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்தோம், ஆனால் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதனால தான் நம்ம எப்போவுமே குழி பணியாரம் செய்யும்போது அவுட்டர் லேயர் ஃபஸ்ட்டு அந்த குழி பணியாரம் மாவு ஊற்றிக்கிட்டு அடுத்ததாக சென்டரில் லாஸ்ட்டாக ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லா குழி பணியாரமும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஏன்னா ஈவனாக வெந்து வரணும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா குழி பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழி பணியார சட்டி கூடயே ஒரு மரத்தாலான ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இல்லாட்டி முறுக்கு எடுக்கிற கம்பி இருந்தால் கூட அதை வச்சு அழகாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக இது வெந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா சைடும் எப்படி ஈவனாக வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. ஏதாவது 1-2 பணியாரம் அப்படி ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம இன்னுமே ஒரு 2 நிமிஷம் போல் குழி பணியார சட்டியிலே வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழி பணியாரம் 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இது மேலே பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், வாழைப்பழ குழி பணியாரம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ மிக்சரை நம்ம இதில் குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாகவே ஊற்றி கொடுங்க குழந்தைங்களுக்கு. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் ஊற்றிட்டு, ரொம்ப தின்னாக ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றிட்டு சின்னதாகவே சின்ன வட்டம் போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு தோசைக்கல்லே நான் 4 குட்டி குட்டி தோசைங்களாக ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது பொம்மை ஷேப்பில் இல்லை ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்க ரொம்ப நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசையை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு தோசையாக மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், நல்லா வெந்தும் வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு தோசையாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை நம்ம ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா சீக்கிரத்துலேயே ஒரு சைடு மட்டும் தீஞ்சு போயிட்டு இருக்கும், உள்ளே வேகாமலே இருக்கும் தோசையில். அப்போ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு செஞ்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பேன்கேக் இன்னுமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு இந்த தோசையை சுற்றி ஊற்றிக்கலாம். அது இன்னுமே இந்த தோசையை நல்லா கிறிஸ்பி ஆக்கி கொடுக்கும். மேலே இருக்க லேயர்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். அதுக்காக வேணும் தேவைப்பட்டாக்க ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு இந்த தோசை மேலே இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி டேப் பண்ணி விடும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக டேப் பண்ணி விடுங்க.
அழகாக லைட்டாக உப்பி வரும். நீங்கள் டேப் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும். நல்லா அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இந்த தோசையை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா பேன் கேக் மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு டேப் பண்ணி விடணும்னு சொன்னேன். இப்போ நம்ம இதை மறுபடியும் நல்லா திருப்பி விட்டு பார்க்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த தோசையை திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌன் கலராக கிடைக்கணும். அப்போ தான் தோசை நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா சைடும் திருப்பி விட்டாச்சு. 2 சைடுமே தோசை ஒரே கலரில் வந்திருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா தோசையை திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுதான் பர்ஃபெக்டான அளவு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இப்போ தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், தீஞ்சிடக்கூடாது தோசை. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த தோசையை பிரித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு அழகாக சூடாக அவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நமக்கும் இதில் பெருசாக வேலை கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சியே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப வேலை இல்லைன்றதால நமக்கும் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு. நம்ம இதில் வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்கவே இல்லை. வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம். கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த வாழைப்பழ தோசை தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னோடய குட்டி பையனுக்கு வாழைப்பழ குழி பணியாரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த தோசை ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் என் குட்டி பையனும் சேர்த்து குழி பணியாரத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. நான் கொண்டு போய் தோசையை கொடுத்தப்போ கூட என் குட்டி பையன் குழி பணியாரத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இது 2ல் வாழைப்பழ தோசை பிடிச்சிருந்ததா இல்லை குழிப்பணியாரம் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.